திதி சூன்யம் என்றால் என்ன? இந்த ஒரு ரகசியம் தெரிந்தால் பயம் நீங்கும். உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசியிலோ அல்லது வீட்டிலோ ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அதன் பலன் மொத்தமாக சுழியமாகிவிடும் என்று யாராவது உங்களிடம் சொல்லியிருக்காங்களா? உங்கள் முயற்சி, உங்கள் உழைப்பு, உங்கள் கனவுகள் எல்லாமே சூன்யமாகிவிடுமா? அப்படி சொன்னால் அதுதான் ஜோதிடத்தின் மிக ஆழமான, அதே சமயம் மிகவும் பயமுறுத்தும் ரகசியங்களில் ஒன்று. அதன் பெயர்தான் திதி சூன்யம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளாமல் பலர் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆனால் கவலைப்படாதீங்க. திதி சூன்யம் என்றால் என்ன? எந்த ராசிக்கு இந்த சூன்யம் வரும்? மேலும் இந்த சூன்யத்தின் பயத்தை நீக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன என்பதையும் இன்று பார்க்கப் போகிறோம். நீங்க ஜோதிடத்தில் நம்பினாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் வாழ்க்கை போராட்டத்தின் அர்த்தம் புரியும். இந்த ரகசியத்தை இப்போதே தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது BCS டாக்ஸ். திதி சூன்யம். பெரும்பாலான ஜோதிட நூல்களில் இது ஒரு வீக்னஸாக பேசப்படுகிறது. இந்த சூன்யம் உங்கள் திருமண வாழ்க்கையிலோ, பணப்பிரச்சனையிலோ அல்லது உங்கள் குழந்தை பாக்கியத்திலோ வந்துவிட்டால் உங்கள் ஜாதகம் வேலை செய்யாது என்று சொல்லிவிடுகிறார்கள். இதனால் பலர் மனரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். இன்று இந்த ஜோதிட கருத்தை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு அதன் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்தப் போகிறோம். இறுதியாக, திதி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவர் கூட விதியை நீயே எழுது என்று சொல்ல வைக்கும் ஒரு பெரிய ரகசியத்தை நான் சொல்லப்போகிறேன். ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திதி சூன்யம் என்றால் என்ன? சந்திரன், திதி மற்றும் சூரியன், லக்னம் ஆகியவற்றின் நிலைகளைப் பொறுத்து உங்கள் ஜாதகத்தில் சில ராசிகள் மட்டும் பலன் அளிக்காத இடமாக மாறிவிடுவதே திதி சூன்யமாகும். ஒரு வீடு அல்லது ராசி சூன்யம் அடைந்தால் அங்கே அமரும் கிரகம் அதன் பலனை தர முடியாது. சூன்யமான வீட்டின் தாக்கம். 7ஆம் வீடு சூன்யமானால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். 10ஆம் வீடு சூன்யம் என்றால் தொழில் முயற்சி பலிக்காது. 5ஆம் வீடு சூன்யம் என்றால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். திதி சூன்யம் vs சாதாரண சூன்யம். இது ஒரு யோகம் அல்ல, தோஷம் என்றும் சொல்ல முடியாது. இது ஒரு தடைக்கல் மட்டுமே. ஆனால் அந்த கிரகம் நீசமாகி இருந்தால் மட்டுமே தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். திதி சூன்யத்தின் பயத்தை போக்கும் அந்த ஒரு ரகசியம். ரகசியம் நம்பர் 1. உழைப்பே சூன்யத்தை நீக்கும். ஜோதிடத்தில் சூன்யம் என்பது பலன் இல்லாமை என்று பொருள் அல்ல. அது பலன் தாமதப்படுதல் அல்லது இரட்டிப்பு முயற்சி தேவைப்படும் பகுதி என்று பொருள். உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் மூலம் மட்டுமே அதை வெல்ல முடியும். ரகசியம் 2. திதி சூன்யத்தின் உண்மையான பரிகாரம் என்ன? பரிகாரங்கள் உதவும், ஆனால் நிரந்தர தீர்வு அல்ல. நிரந்தர தீர்வு திதி சூன்யம் பெற்ற கிரகத்தின், எடுத்துக்காட்டு சுக்கிரன், அதன் காரகத்துவத்தை அதிகப்படியாக பின்பற்றுவதுதான் ரகசியம் 3. சூன்யம் பெற்ற கிரகத்தின் போக்கு எப்படி இருக்கும்? புதிய பார்வை. கடவுள் உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார். அதாவது உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு பகுதியில் நீங்கள் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும், வேறு யாருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்காது. இது உங்களை ஒரு வீரனாக மாற்றும். உங்கள் ராசிக்கான ஆக்ஷன் பிளான், உளவியல் தீர்வு. திதி சூன்யம் பெற்ற ராசிக்குரிய திசை அல்லது வீட்டில் உழைப்பின் மூலமே அதிர்ஷ்டத்தை உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு, 5ஆம் வீடு சூன்யம் என்றால் குழந்தைகளுக்கான கல்விக்கு உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் இரட்டிப்பாக செலவிடுங்கள். இறுதியாக, திதி சூன்யம் என்பது உங்கள் விதியை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு வார்த்தை அல்ல. மாறாக, நீயே உன் விதியை எழுது என்று உங்கள் கையில் பேனாவை கொடுக்கும் ஒரு சவால். எந்த ஒரு பலவீனமான கிரகத்தையும் உறுதியான உழைப்பால் வெல்ல முடியும். இனிமேல் திதி சூன்யம் பற்றி யாராவது சொன்னால் பயப்படாதீர்கள். அது உங்கள் ஜாதகத்தில் உள்ள சூப்பர் பவரை தூண்டும் ஒரு ரகசியம் என்று நம்புங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது என்று கமெண்ட் செய்யுங்கள். நீங்கள் எந்த ராசியைச் சேர்ந்தவர், உங்களுக்கு திதி சூன்யம் உள்ளதா என்பதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த முக்கியமான ஜோதிட ரகசியத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.